எபிசோடு 7. உண்மை வெளிச்சத்தில். ஆசிஸ் தன் முன் நின்றிருந்த கருப்பு கோட் அணிந்த மனிதனின் முகத்தை பார்த்ததும் அவனது இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. அவன் யார்? எதற்காக இங்கே வந்திருக்கிறான்? இவன் 3வது கண் அமைப்பின் தலைவர் தானா? முடிவில்லாத கேள்விகள் அவனது மனதை மூடிக்கொண்டன. அந்த மனிதன் மெதுவாக முகமூடியை கழற்றினான். ஆசிஸ் அதிர்ச்சியில் உறைந்தான். ஆசிஸ், நீ என்ன நினைக்கிறாயோ அது உண்மை இல்லை. அவன் முகத்தை பார்த்ததும் ஆசிஸ் சற்று பின்னடைய முயன்றான். அவனது தோள்களில் வியர்வை தெரிந்தது. முகமூடியின் உள்ளே இருந்தது குலேந்திரன். ஆசிஸ், இது எப்படி சாத்தியம் குலேந்திரன்? நீயா 3வது கண் அமைப்பின் தலைவன்? குலேந்திரன் மெதுவாக சிரித்தான். 3வது கண் ஒரு தலைவன் மட்டுமல்ல, இது ஒரு சக்தி, ஒரு அமைப்பு. இது ஒவ்வொருவருக்கும் தெரியாமல் செயல்படும். ஆசிஸ் வியப்புடன் அவனை பார்த்தான். அப்போ நீ இந்த அனைத்துக்கும் பின்புலம்? குலேந்திரன் சிறிது நேரம் யோசித்து கைகளை சொரிந்தபடியே பேசத் தொடங்கினான். இல்லை, நான் தலைவன் இல்லை. ஆனால் இந்த அமைப்பில் ஒரு முக்கியமான வீரன். நம்முடைய வேலை எதற்காக தெரியுமா? நீ எப்படி நினைக்கிறாயோ அது முற்றிலும் தவறு. ஆசிஸ் கையில் இருந்து துப்பாக்கியை மேலும் இறுக்கி பிடித்தான். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அந்த நேரத்தில் கடலை போன்ற சத்தம் எழுந்தது. திடீரென வெளியே வாகனங்களின் ஒலிகள் கேட்டன. பெரிய எஸ்யூவி கார்கள் 2-3 வந்து கொண்டிருந்தன. கார்களில் இருந்து கையில் துப்பாக்கிகள் வைத்த சில மர்ம நபர்கள் இறங்கினார்கள். ஆசிஸ் எதையும் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்க, ஒரு கருப்பு ஜாக்கெட் அணிந்த மனிதன் காரில் இருந்து இறங்கினான். அவன் யார்? மெல்ல அவன் அணுகினான். அவன் முகம் தெரிந்ததும் ஆசிஸ் மௌனமாகிவிட்டான். அவன் தமிழகத்தின் மிகப்பெரிய தொழிலதிபர் விஜய்கரன். ஆசிஸ், விஜய்கரன் நீங்களா இந்த அமைப்பில்? விஜய்கரன் மெதுவாக சிரித்தான். இது ஒரு ஆட்டம் ஆசிஸ், நீங்க இதை இன்னும் புரிந்து கொள்ள மாட்டீங்க. அவன் கையில் இருந்த ஒரு பழைய படம் ஆசிஸ் முகத்திற்கு நேராக காட்டினான். படத்தில் விஜய்கரனுடன் தமிழகத்தின் முன்னாள் அமைச்சர்கள் சிலர், பின்னணியில் 3வது கண் என்ற ஒரு முத்திரை மற்றும் ஆசிஸ் IPS இன் தந்தை. ஆசிஸ் உறைந்து போனான். என் அப்பா? ஆசிஸ் இதுவரை தனது தந்தையை பற்றி பெரிதாக பேசவில்லை. ஆனால் இன்று தெரிந்த உண்மை அவனது முழு வாழ்க்கையையும் புரட்டி போட்டது. அவன் உள்ளே உருகி கொண்டான். அவனது மனதில் ஒரு கேள்வி. என் அப்பா இவங்களோட சேர்ந்து இருந்தாரா? இல்லை, அவர் இந்த அமைப்பை எதிர்த்தாரா? விஜய்கரன் மெதுவாக புன்னகையுடன் பேசினான். உன் அப்பா நல்ல போலீஸா இருந்தாரு. ஆனா அவர் எல்லாம் புரியாத விஷயங்களையும் ஆராய தப்பாக முடிச்சிட்டார். அதனால அவரை நாங்க முடித்து விட்டோம். ஆசிஸ் உடனே கோபத்தில் வெடித்தான். நீ என்ன சொல்லுற? என் அப்பாவை நீங்க தான் கொன்றீர்களா? அவன் உடனே விஜய்கரனின் கால்களை பிடித்து கீழே தள்ளினான். ஆனால் அருகில் இருந்த இருவர் அவனை பிடித்து விட்டனர். ஆசிஸ் தன் கோபத்தை அடக்க முடியாமல் அந்த நேரத்தில் குலேந்திரன் முன்னே வந்தான். ஆசிஸ், இப்போ நீ ஒன்றை தான் செய்ய வேண்டும். என்ன? இந்த விசாரணையை நிறுத்து. இல்லை என்றால் நீயும் உன் குடும்பமும் ஒரு நாளும் உயிருடன் இருக்க முடியாது. ஆசிஸ் உறைந்து போனான். அவனது பார்வை முழுவதுமாக மாற்றப்பட்டது. இப்போது அவனிடம் 2 முடிவுகள். உண்மையை ஆராய்ந்து தனது வாழ்க்கையை ஆபத்தில் இட்டுவிடுமா, அல்லது அமைதியாக இருந்து தனது குடும்பத்தினரை பாதுகாக்கணுமா? விஜய்கரன் ஆசிஸை பார்த்துவிட்டு புன்னகைத்தான். நீண்ட நாட்களாக இந்த புயல் இப்போது முடிந்து விட்டது. நீ நீதி தேடுவதை நிறுத்து. முடிவை நீயே எடுத்துக்கொள் ஆசிஸ். ஆசிஸ் தன்னுடைய கையில் இருந்த துப்பாக்கியை இறுக்கி பிடித்தான். நீங்க என்ன நினைச்சாலும் சரி, நான் உண்மையை கண்டுபிடிக்கவே செய்வேன். தொடரும். 8. உண்மையின் விலை.
ஆசிஸ் முழுசாக சிந்தனையில் மூழ்கி இருந்தான். அவன் முன்னால் 2 தேர்வுகள். அவன் இந்த விசாரணையை நிறுத்திவிட்டால் அவனது குடும்பமும் நண்பர்களும் பாதுகாப்பாக இருப்பார்கள். அவன் தொடர்ந்தால் அவனது வாழ்க்கையே கேள்விக்குறியாக மாறும். என்னை மிரட்ட முடியாது, உண்மை வெளிவர வேண்டும். விஜய்கரனின் புன்னகை குலைந்தது. நீ தவறு செய்யாதே ஆசிஸ், இது உன் இறுதி வாய்ப்பு. குலேந்திரன் அனைத்தும் பேச்சு வைத்தான். இந்த வழக்கு உன் வசம் இல்லை, நீ இப்போதாவது விலகிக்கொள். ஆசிஸ் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் முகத்தில் உறுதி தெரிந்தது. உண்மையை மறைக்க நீங்கள் யாரும் இல்லை, இதை நான் விசாரித்தே தீருவேன். விஜய்கரம் முகம் கருப்பாகியது. நீ இப்படியே போனா உன் இறுதி நாளை நீயே உருவாக்கி கொள்வாய். அவன் ஒரு கையெழுத்து கொடுத்தான். ஆசிஸ் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். தடார் தடார் துப்பாக்கி சத்தம். ஆசிஸ் உடனே ஒரு பக்கம் சென்று மறைந்தான். விஜய்கரன் ஒரு கட்டளை கொடுத்தான். அவனை உயிரோடு விடக்கூடாது. ஆசிஸ் அங்கிருந்து தப்பிக்க முடியுமா? அவன் சுவருக்குள் பின்னால் ஒளிந்தபடியே முரளியை அழைத்தான். முரளி, அவசரம், உதவி தேவை. முரளி, சார் எங்கே இருக்கீங்க? ஆசிஸ், நிழல்களின் நகரம், இங்கிருந்து உடனே போகணும். அந்த நேரத்தில் ஒரு கார் வேகமாக ஆசிஸை நோக்கி வந்தது. ஆசிஸ் உள்தூரம் பாய்ந்து காரில் ஏறி விட்டான். ஆசிஸ் வேகமாக ஓடினான். அவன் காரில் ஏறிவிட முரளி மிகுந்த வேகத்தில் அந்த காரில் இருந்து தப்பித்தான். ஆசிஸ் ஓடிக்கொண்டிருக்கும் போது அவனுடைய மனதில் ஒரே கேள்வி, என் அப்பா உண்மையில் யார்? முரளி ஒரு பழைய கோப்பை காட்டினான். ஃபைல் நேம் ஆபரேஷன் தேர்ட் ஐ. அந்த கோப்பில் இருந்த தகவல்கள் 3வது கண் அமைப்பை அழிக்க ஆசிஸ் அப்பா முயன்றிருந்தார். அவரை நேரடியாக தாக்கி கொன்றது விஜய்கரன் ஆட்கள். இந்த குழுவில் அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகள் கூட இருந்தனர். ஆசிஸ் அதிர்ச்சி அடைந்தான். என்னோட அப்பா தீவிரவாதிகளோட சேர்ந்து இருந்ததா? முரளி அவன் கையை பிடித்தான். இல்லை சார், உன் அப்பா ஒரு நல்ல மனிதர். அவர் உண்மையை வெளிக்கொணர முயன்றார், ஆனால் கொல்லப்பட்டார். ஆசிஸ் வெடித்தான். அப்போ என்னோட அப்பாவை கொன்றவர்கள் யார்? முரளி மெதுவாக ஒரு பெயரை சொன்னான். அந்த ஆள் குலேந்திரன் இல்லை, விஜய்கரன் கூட இல்லை. இன்னும் ஒரு முக்கியமான மனிதன் இருக்கிறான். ஆசிஸ் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் முழு உலகமே புரண்டது போல இருந்தது. யார் அந்த உண்மையான தலைவன்? முரளி மெதுவாக ஒரு புகைப்படத்தை எடுத்து காட்டினான். புகைப்படத்தில் தமிழக காவல்துறையின் உயர் அதிகாரி. அவருடைய முகம் ஆசிஸுக்கு மிகவும் நன்றாக தெரிந்த முகம். அவன் யார் என்றால் கமிஷனர் அசோக் குமார். ஆசிஸ் அதிர்ச்சியில் உறைந்தான். என் தலைவர், என் முதலாளி, இவனா 3வது கண் அமைப்பின் உண்மையான தலைவன்? ஆசிஸ் இதை சமாளிக்க முடியாமல் இருந்தான். அவன் உடனே கமிஷனர் அசோக் குமாரை நேரில் சந்திக்க முடிவு செய்தான். அவன் அலுவலகம் சென்றான். ஆனால் அவனுடைய மேல் ஏற்கனவே நட்புடன் அழைப்பு வந்துவிட்டது. நீயே வந்துவிட்டாயா ஆசிஸ்? அசோக் குமார் சிரித்தபடி அவனை நோக்கி நடந்தான். இப்போதே உன்னிடம் 2 தேர்வுகள் இருக்கின்றன. either you die or you become one of us. ஆசிஸ் அதிர்ந்தான். நான் ஏற்க மாட்டேன். அசோக் குமார் மெதுவாக அருகே வந்தான். அவன் கால்களை சிலிர்த்தது. அப்போது உன் இறுதி நேரம் வந்துவிட்டது. அடுத்த எபிசோடில் 3வது கண் இறுதி ஆட்டம். ஆசிஸ் கமிஷனரை வீழ்த்துவானா அல்லது அவன் இந்த மரண விவேகத்திற்கு சிக்கிக்கொள்வானா? தொடரும். எபிசோட் 9 இறுதி ஆட்டம். ஆசிஸ் கமிஷனர் அசோக் குமாரை நேரில் சந்திக்க வந்திருந்தான். அவன் உள்ளம் கொதித்து கொண்டிருந்தது. உனக்கு எந்த ஆப்ஷனும் இல்லை ஆசிஸ். நீ எங்களோடு சேரணும், இல்லைனா முடிவு தெரியும். அசோக் குமார் மெதுவாக நெருங்கினான்.
அவன் கையில் இருந்த கோப்பு மேசை மீது விழுந்தது. ஃபைல் நேம் ஆபரேஷன் தேர்ட் ஐ ஃபைனல் பாஸ். அந்த கோப்பில் தமிழக அரசியலில் பெரிய தலைவர்கள் இருக்கின்றனர். இரண்டாவது போலீஸ் அதிகாரிகள் சிலர் அதிகாரத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் மூன்றாவது கண் அமைப்பின் மூளையாக செயல்படுகிறார்கள். ஆசிஸ் அதிர்ச்சியடைந்தான். இவங்க என் தந்தையையும் முடித்தது போல் இன்னும் எத்தனை பேரை நசுக்கியிருக்காங்களோ என்று நினைத்தான். ஆசிஸ் இதை எவ்வளவு நேரம் தன்னுடன் வைத்து கொள்ள முடியும்? அவன் உறுதியுடன் பார்த்தான். நான் இந்த கோப்பை வெளியே எடுத்து தீருவேன். அந்த நேரத்தில், சார், வெளியே காவல்துறை வந்திருக்கிறாங்க. ஆசிஸ் இதை கேட்டதும் கண்களில் ஒரு சிறு ஒளி வந்தது. இவன் என்னுடைய எதிரிகளை அழிக்க உதவ போகிறதா, அல்லது இவங்களும் இவர்களோட சேர்ந்தவங்களா என்று நினைத்தான். காவல்துறை அதிகாரிகள் உள்ளே வந்தார்கள். அவர்களை வழி நடத்தியது முரளி. ஆசிஸ், முரளி நீயா? எதற்காக காவல்துறையை அழைத்தாய்? முரளி அருகே வந்து மெதுவாக ஓர் அறிகுறி செய்தான். சார், நம்ப வேண்டிய தருணம் இது என்றான். ஆசிஸ் புரிந்து கொண்டான். முரளி மூச்சு விட்டபடியே அவன் பயந்து போனது போல் தெரிந்தது. அசோக்குமார் மெதுவாக சிரித்தான். நீ நினைக்கிற மாதிரி இந்த காவல்துறை உன்னை காப்பாற்ற வரவில்லை ஆசிஸ். அவர்கள் மூன்றாவது கண் அமைப்பில் இருக்கிறார்கள். ஆசிஸ் அதிர்ந்தான். நீ என்ன சொல்லுற? காவல்துறை தானே நியாயம் செய்யணும் என்றான். அசோக்குமார் கையில் ஒரு துப்பாக்கியை எடுத்தான். இந்த உலகத்தில் நீதிக்கே இடமில்லை ஆசிஸ். இங்கே மட்டும் ஆட்சி செலுத்துபவர்கள் வெற்றி பெறுவார்கள். இப்போது நீயே முடிவெடு. நீ எங்களோடு சேரப்போகிறாயா, இல்லை ஒரு பயங்கரவாதியாக இறக்கப் போகிறாயா? ஆசிஸ் உடனே ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை. முரளி மெதுவாக அருகில் வந்தான். அவன் கையில் ஒளிந்திருந்த ஒரு குறுகிய கத்தி. ஆசிஸ் இப்போதான் ஆட்டம் ஆரம்பம். அவனது கண்ணீர் நிறைந்த கண்கள் ஆசிஸை பார்த்தன. அவன் விரைவாக அசோக்குமாரை தாக்கினான். சார், ஒரு நிமிடத்தில் ஒரு வெடிப்பு. தடதட துப்பாக்கி சத்தம். அசோக்குமார் சதுரங்கம் போட்டது போல் மறுகொலை செய்யப்பட்டது. முரளியின் கையில் இருந்த கத்தி இரத்தமாக மாறியது. அசோக்குமாரை வீழ்த்தியவன் முரளிதான். ஏய், எவனாவது அவரை காப்பாற்றுங்க! முரளி அழுத்தமாக கூச்சலிட்டான். ஆனால் அசோக்குமாரின் முடிவு எடுக்கப்பட்டு விட்டது. காவல்துறை அலறியது. சட்டம் இறுதியாக வென்றது. மூன்றாவது கண் அமைப்பு முறியடிக்கப்பட்டது. ஆசிஸ் முழுவதுமாக மௌனமாக இருந்தான். அவன் இன்னும் அதிர்ச்சியில் இருந்தான். என் அப்பாவுக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைத்துவிட்டதா? முரளி மெதுவாக தோளில் கையை வைத்தான். சார், நீ நினைத்ததை சாதிச்சிட்டீங்க. நீங்கள் ஒரு உண்மையான காவலாளர். ஆனால் இதன் உண்மையான முடிவு இன்னும் வரவில்லை. மூன்றாவது கண் அமைப்பின் பல அதிகாரிகள் கைது செய்யப்பட்டார்கள். விஜயகரன் தப்பி ஓடியதாக தகவல் வந்தது. ஆசிஸ் அவனை தேடத் தொடங்கினான். விஜயகரன் இன்னும் உயிரோடு இருக்கிறான். அவன் உயிருடன் இருக்கும் வரை இந்த உண்மையை நீதி இன்னும் வெல்லவில்லை. அடுத்த எபிசோடில் மூன்றாவது கண் மறுபடியும் ஒரு சதி. விஜயகரனின் முடிவுக்கு எப்போது வரப்போகிறது? ஆசிஸ் இப்போது என்ன செய்ய போகிறான்? தொடரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தெரிவிங்கள். லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்து எனக்கு தேவைப்படுகிறது. அதனால் கமெண்டில் கூறவும்.